ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மத்தேயு 4:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். நான் கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக சென்றேன், பாடல்களை பாடி துதிக்கிறேன், உற்சாகமூட்டும் தேவ செய்திகளை கேட்டேன், அந்நிய பாஷை பேசுவேன், பல மணி நேரம் ஜபம் செய்தேன், ஆலயங்களை கட்டினேன், ஊழியர்களுக்கு உதவி செய்தேன், ஊழியம் செய்தேன், பிரபலமான ஊழியருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தேன், பாடல் குழுவில் இருந்தேன், இசை வாசித்தேன், சபையில் உயர் பதவியில் இருந்தேன், தான தர்மங்கள் செய்தேன், இஸ்ரேல் புனித பயணம் சென்றேன் என்று சொல்வதெல்லாம் உங்களை பரலோக ராஜ்யம் சேர்க்காது. உண்மையாய் மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். அவருடைய கற்பனைகள் யாவையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும். உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழ பிரயாசப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட முயற்சிக்கும் பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு உங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி பாவத்தின் மேல் ஜெயம் பெற செய்து பரிசுத்த வாழ்வை தந்து உங்களை பரலோகம் கொண்டு செல்வது நிச்சயம். பாவங்களிலிருந்து உண்மையாய் மனம் திரும்புங்கள். வேதம் வாசித்து தியானித்து அதன்படி பரிசுத்தமாய் வாழுங்கள். கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். அன்புடன் வாழுங்கள். தாராளமாய், ஐக்கியமாய், உதாரத்துவமாய், பொறுமையாய் வாழுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நாங்கள் நித்திய காலமாய் உம்மோடு பரலோக ராஜ்யத்தில் வாழத்தக்கதாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காத்து கொண்டு பரிசுத்தமான கனி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது வார்த்தையை வாசிக்கிறவர்களாக அல்ல, அதை அனுதினம் கை கொண்டு தியானித்து அபியாசப்படுத்தி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தியமும் பேதையை ஞானத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாவித நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் வியாதியினால், கடன் பிரச்சனையினால், கோர்ட்டு தீர்ப்பை எதிர்பார்த்து மனவியாகுலத்தோடு வாழுகிற ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆரோக்கியமும் ஆறுதலும் சந்தோஷமும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, பிசாசின் பிடியில் சிக்கி பில்லி சூனிய கட்டுகளினால் தவிக்கிற மக்களுக்கு தேவன் அவர்கள் கட்டுகளை விடுவித்து அவர்கள் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், மகிழ்ச்சியாய் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோருக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்கவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் கலக்கமில்லாமல் அமைதியாய் எதிர்கொள்ள உம்முடைய சமாதானத்தால் எங்களை பலப்படுத்திடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய அனைத்து சாபங்களையும் ஆசீர்வாதங்களாய் மாற்றித்தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் சிதறாமல் காத்துக்கொள்ள தவறாக மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடாமல் எங்கள் வாய்க்கு காவல் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வியாதிகளிலிருந்து, மரணக்கண்ணிகளிலிருந்து, பல்வேறு விதமான குழப்பங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விடுவித்து எங்களை மகிழ்ச்சியாய் வாழச் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், அப்பம், தண்ணீர், வியாபாரம், தொழில், வேலை, விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் கிருபை செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்து சாத்தானை ஜெயங்கொண்டு வெற்றியாய் வாழ கிருபை செய்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்திடவும், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளின் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தளவும், கர்ப்பஸ்திரிகளின் கற்பத்தின் கனியை ஆரோக்கிய சுபலத்தோடு வளர்த்து குறித்த நாளிலே சுகப்பிரசவமாய் ஈண்டெடுக்க கிருபை தர வேண்டுமாயும், நெடுங்காலமாய் குழந்தை செல்வதற்காக காத்திருப்போரின் வேண்டுதல் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட செய்து கர்த்தர் அவர்கள் கண்ணீரை களிப்பாக மாறச் செய்து சந்தான விருத்தி அடைய செய்யவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் வியாதிகளிலிருந்தும் மரணக்கண்ணிகளிலிருந்தும் பல்வேறு விதமான குழப்பங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விடுவித்து ஒவ்வொருவர் வாழ்விலும் சமாதானத்தை கட்டளையிட்டு பரிபூர்ண சுகத்துடன் வாழ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்துயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.